வெளிநாடுகள் மூலமாக ஏர்ட்ரூப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வான்வழியாக உணவுகள் போடுகிற வேலையை செய்கிறாங்க. இதை பண்ணாதீங்க, இதனால எந்த பலனும் இல்லை, மக்களுக்கு ஆபத்து தான் அதிகம் என்று ஐநாவே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜெர்மனும் பிரான்சும் நேற்றும் இப்படியாக உணவுகளை வழங்கியிருந்த நேரத்தில் அந்த உணவுகளை பெறச் சென்றவர்கள் உணவுகள் கடல்ல விழுந்து நீந்தி சென்று உயிரை பணயம் வைத்து அந்த மாவு பேக்குகளை எடுத்துக்கிட்டு வருகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஜெர்மனுடைய DWA போன்ற புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்திலையும் அதை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்க முடியும். எவ்வளவு ஆபத்தில் அந்த மக்கள் ஒரு மாவு பேக்கை எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. எனவே அந்த விதமாக உதவி செய்யாமல் தரை வழியாக உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிற நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கைவிட தயாராக இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து போலியானது, பொய்யானது, திட்டமிட்ட பொய் செய்தி என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் எப்பொழுதுமே இப்படி ஒரு பேச்சையே நடத்தவில்லை, அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அமெரிக்காவினுடைய தூதர் இஸ்ரேலுடைய மக்களை, பணைய கைதிகளுடைய உறவினர்களை சமாதானப்படுத்துவதற்காக பச்சை பொய்ய சொல்றாரு. நாங்க ஒருபோதும் அதை செய்யல சொல்லல என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதம் ஏந்தி போராடுவது என்பது எங்களுடைய உரிமை, சர்வதேச அனுமதியும் அதற்கு உண்டு. ஒரு பகுதி ஆக்கிரமிக்கப்படுகிற போது அந்த ஆக்கிரமிப்புல இருந்து எங்களை நாங்க பாதுகாக்க வேண்டும். எங்க நாடு, எங்க நாட்டை நீங்க பிடிக்கிறீங்க, எனவே எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்க போராடுறோம். எங்களோடு வெளிநாட்டில் இருந்து எவனையும் நாங்க சேர்த்துக்கல, நாங்க எந்த விதமான பயங்கரவாத செயல்பாட்டிலையும் ஈடுபடல, எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க போராடுறோம். வெளிநாடுகளில் சென்று நாங்கள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தியது கிடையாது. எனவே நாங்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல, எங்கள் நாட்டுக்காக போராடுகிறவர்கள். நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய முழுமையான தேசிய உரிமையை மீட்டெடுக்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரும். அதிலே முதன்மையாக இருப்பது என்னன்னா, ஜெருசலமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திரமான, ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட ஒரு நாடு, சுதந்திர நாடு எங்களுக்கு வேண்டும். அது வருகிற வரைக்கும் நாங்கள் ஆயுதமேந்தி எங்கள் உரிமைக்காக போராடுவோம் என்று இன்றைக்கு தெளிவாகவே அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதை தாண்டி இன்றைக்கு